மக்களே, வெல்கம் டு வர்ஷிகா ஃபேமிலி விளாக்ஸ். வேடந்தாங்கல் இருக்கிற பேர்ட் சாங்சுவரிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க இன்னைக்கு இங்கே என்னென்ன இருக்கா எப்படி இப்படின்றதுலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இப்போ தான் வந்து என்ட்ரி டிக்கெட் எடுத்துக்கோம். என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 10 rupees அண்ட் கிட்ஸுக்கு வந்து 5 rupees வச்சுருக்காங்க. 5 years கீழே இருக்கிற கிட்ஸுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அப்புறம் நீங்கள் செல்ஃபோன் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா செல்ஃபோனுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு கேமராவுக்கும் வந்து 50 rupees பே பண்ணணும். தனியாக வீல் சேர் ஆக்சஸ் இருக்குன்னா அதுக்கு தனி பேமெண்ட். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃப்ரீ தான். அண்ட் உள்ளே என்டர் ஆகும்போதே பைனாக்குலர், ஸ்நாக் ஐட்டம்ஸ், கிழங்கு, கடலை, ஃப்ரூட்ஸ் இது போல் ஐட்டம்ஸ் எல்லாமே விற்கிறாங்க. ஸோ இங்கே வந்து வெளியே நிறைய இந்த மாதிரி பைனாக்குலர்ஸ் வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து 100 rupees ரெண்டு. இது வந்து ப்ரொஃபஷனல் பைனாக்குலர். ஸோ இது நம்ம வாங்கிட்டு போய் உள்ள நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு வந்து நம்ம இதை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ உள்ள வந்து என்னென்ன வெரைட்டி பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும் அப்படின்றத வெளியவே இந்த மாதிரி வந்து செவுத்துல ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ளஸ் அதோடைய நேம்ஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். வேடந்தாங்கல் 1936 பிரிட்டிஷ் பீரியட்ல எஸ்டாப்ளிஷ் ஆன ஃபர்ஸ்ட் வனவிலங்கு சரணாலயம். தமிழர்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அண்ட் பெருமைப்பட வேண்டிய முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் தான் இது. ஏன் எதுக்குன்னு உள்ள போக போக நான் வந்து சொல்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸோ கேட் உள்ள என்டர் ஆனதுமே ஒரு பெரிய வாக்வே போட்டிருக்காங்க. ஸோ இந்த வாக்வேலையே நீங்கள் போனீங்கன்னா வாட்ச் டவர், வியூ பாயிண்ட்ஸு, ரிலாக்ஸிங் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இவங்க வந்து பேர்ட்ஸுக்கு சூட்டபிளான சில பிளான்ஸு, ட்ரீஸ் அண்ட் ஷ்ரப்ஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் நல்லாவும் இதை மெயின்டைனும் பண்ணுறாங்க. அண்ட் வாக்வேலியே வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, அப்புறம் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி அண்ட் இங்கேயே வந்து பேர்ட் பிக்சர்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணுறாங்க. அண்ட் உள்ளே என்ட்ரு ஆனதுமே சில பேர்ட்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. உள்ள வந்த உடனே அங்கங்க இந்த மாதிரி வந்து என்னென்ன பேர்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற ஐடியாவுக்கு போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் போர்டே நம்ம இப்போ பார்த்துட்டோம், மஞ்சள் மூக்கு. ஸோ இங்கே வந்து ஜூ போல் இங்கே என்னென்ன பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க போர்டில். ஆனால் வந்து இங்கே இருக்கிற எல்லா பறவையும் நம்மளால் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல மக்களே. அது வந்து நம்ம கேரண்டியும் பண்ண முடியாது. அது வந்து நம்ம லக்கை பொறுத்து இருக்குதான். ஸோ மார்னிங்ஸ் அண்ட் ஈவினிங்ஸ் போனீங்கன்னா வெயில் இல்லாத நேரத்தில் நம்ம நிறைய பேர்ட்ஸை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்க வர பேர்ட்ஸ்க்கு உள்ளேயே நேம் போர்ட்ஸ் வித் பிக்சர்ஸும் நிறைய வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பேர்டி எந்த ஊருக்கு வந்து மைக்ரேட் ஆகிட்டு வரும், என்ன சாப்பிடும்னு தெளிவா போட்டிருக்காங்க. அண்ட் இங்க வர பேர்ட்ஸை ஐடென்டிஃபை பண்றதுக்கு வெறும் போட்டோ போர்ட்ஸும் நிறைய வச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24 feet வந்து வாட்ச் டவர் ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே இருந்து நம்ம பார்க்கும்போது இது வேற லெவல் வியூ பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் வேடந்தாங்கல் ஏரி வந்து எவ்வளோ பெருசு, எவ்வளோ பிரம்மாண்டமானது அப்படின்றது நமக்கு வந்து தெரியுது. ஸோ இந்த ஏரியை நம்பி தான் இந்த பறவைகள் அண்ட் இதை சுற்றி இருக்கிற விவசாயிகளும் வந்து இருக்காங்க. இட் சீம்ஸ் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் பரப்பளவு இருக்குது. 16 அடி ஆழமும் இந்த லேக்கோட ஆழம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த ஏரியை சுற்றி அங்கங்கே சின்ன சின்ன ஏரியும் இருக்குதான். அது எல்லாமே ஒன்றொன்னா லிங்க் ஆகிருக்கு. ஸோ இங்கே இருக்கிற விவசாயத்துக்கு எல்லாத்துமே வந்து இங்கேருந்து தான் தண்ணி வந்து போகுது. பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்து இதை ஹண்டிங் ஸ்பாட்டா யூஸ் பண்ணியிருந்தாங்களாம். இங்க சீசனுக்கு வர பேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. பட் இந்த ஊர் மக்கள் வந்து அங்கெல்லாம் ஹண்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராடி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் கிட்ட வந்து மனு எல்லாம் கொடுத்து முறையிட்டு இதை ஹண்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்த வந்து மீட் எடுத்திருக்காங்க. இப்போ வரைக்குமே இதை பாதுகாத்துட்டும் வராங்க. வாட்ச் டவர் பார்த்தாச்சு. அடுத்து இன்னும் மொத்தம் 3 வியூ பாயிண்ட்ஸ் அண்ட் ஒரு ரிலாக்ஸிங் பாயிண்ட் இருக்கு. ஒன்னா பார்க்கலாம். வியூ பாயிண்ட் வந்துட்டோம். ஆயிரக்கணக்கில் பேர்ட்ஸ் வந்து ட்ரீஸில் இருக்குது. பைனாக்குலர் இருந்தால் மட்டும்தான் இது நீங்கள் வந்து இன்னும் கிளியராக பார்க்க முடியும். ஸோ பைனாக்குலர் கண்டிப்பாக கொண்டு வாங்க. அப்படி இல்லைன்னா வெளியவே ரெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பறவைங்க வந்து ப்ரீடிங் பண்ணுறதுக்கு ஃபுட்டு, வார்ம் வெதரு, அப்புறம் இந்த பேர்ட்ஸோட பாப்புலேஷன் க்ரௌடோட காம்படிஷனை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு அண்ட் ஜென்ரேஷனாக பாஸ் பண்ணி இந்த பேர்ட்ஸ் வந்து மைக்ரேட் பண்ணிட்டு இருக்குதுன்னு ஆராய்ச்சியில் ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ 1936 இந்தியாவோட முதல் வனவிலங்கு சரணாலயம் இதை வந்து கட்ட
கட்டுறாங்க. ஸோ தமிழர்கள் வந்து எந்த அளவுக்கு இயற்கையோட ஒட்டி வாழ்றாங்கன்றது இந்த இடம் வந்து ஒரு சாட்சி. ஸோ இந்த வாக்வேலையே நீங்கள் போனீங்கன்னா வியூ பாயிண்ட்ஸு, ரிலாக்ஸிங் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து வாக்கிங் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். சுற்றி ட்ரீஸ் அண்ட் வாட்டர் பாடி, அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் தான். ஸோ வந்து இங்கே ஹீட்டே அவ்வளோவா தெரியாது, செமையாக இருக்கும். செகண்ட் வியூ பாயிண்ட் வந்துட்டோம். ஆயிரக்கணக்கில் பேர்ட்ஸ் வந்து ட்ரீஸில் இருக்குது. பைனாக்குலர் இருந்தால் மட்டும்தான் இது நீங்கள் வந்து இன்னும் கிளியராக பார்க்க முடியும். இங்கே நம்ம வந்து டாப்சிக், கவுக்கல், ஸ்பாட்டட் அவுலெட், லிட்டில் கார்மரண்ட், ஒயிட் ஐபிஸ், நைட் ஹெரான், ஸ்பூன்பில், கிரே பெலிகான், கிரே ஹெரான், பெயிண்டட் ஸ்டார்க், கோல்டன் ஆரியோல், ஷொவலர், ஸ்மால் ப்ளூ கிங்ஃபிஷர், பீட், இது போல் பேர்ட்ஸ் எல்லாமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இங்கே இருக்கிற எல்லா பறவையும் நம்மளால் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. அண்ட் இதுதான் ஃபைனல் வியூ பாயிண்ட். மொத்தம் இங்கே ஒரு வாட்ச் டவர் அண்ட் 3 வியூ பாயிண்ட்ஸும் இருக்கு. ஸோ மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 72 ஏக்கர்ஸ் கொண்டு இந்த வேடந்தாங்கல் லேக்கில் தான் இருக்கும். இது வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு. ஸோ ஏன் இங்கே வந்து பேர்ட்ஸ் வருது, இவ்வளோ நாடுகள் தாண்டி ஏன் இங்கே மட்டும் இவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அந்த பேர்ட்ஸுக்கு தேவையான ஃபுட் இங்கே கிடைக்குது. ப்ளஸ் வந்து அவங்களுக்கான நெஸ்ட் இங்கே கிடைக்குது. அந்த வெதரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அப்படின்றதுனால இங்கே செங்கல்பட்டில் இருக்கிற இந்த வேடந்தாங்கல்ல தான் ரொம்ப சென்ச்சுரிஸாக வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸோடைய சரணாலயமாக இது வந்து இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 12,000 மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ் வந்து இங்கே வருதான். 12,000 பேர்ட்ஸ் கிட்ட இங்கே வருது இட் சீம்ஸ். அண்ட் ஆல்சோ இங்கே பக்கத்தில் இருக்கிற லோக்கல் பீப்புளே வந்து இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ப்ரிசர்வ் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இங்கே நிறையா இருக்குது. பிகாஸ் இங்கே எல்லாருமே நிறையா ஃபார்மிங் தான் பண்ணுறாங்க. அப்படின்றதுனால இங்கே பேர்ட்ஸ் வர்றது அவங்களுக்கு வந்து பெட்டர்மெண்ட்டாக இருக்குது ஃபார்மிங் அண்ட் அதர் பர்பஸ்க்காக. ஸோ வேடந்தாங்கல் இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் பேர்ட்ஸ். அண்ட் இங்கே வந்தீங்கன்னா நாங்களே ஒரு 4-5 பேர்ட்ஸ் வந்து ஸ்பாட் பண்ணிட்டேன். நான் இங்கே ஃப்ளமிங்கோவும் பார்த்தேன். ஃப்ளமிங்கோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஃப்ளமிங்கோ பார்த்தேன். நிறைய பேர்ட்ஸ், ஹெரான் இருக்குது, நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. அங்கங்கே உங்களுக்கு பேர்ட் வாட்சிங்க்கு இந்த மாதிரி இதெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே நின்று இதை நல்லா பார்த்துட்டு போகலாம். வேடந்தாங்கல் வர பறவைங்க கிட்ட இருந்து குவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினரல் ஒன்று டெபாசிட் கிடைக்கும். ஸோ பறவையோட எச்சம், கழிவு, அப்புறம் எக்ஷெல்ஸ் அண்ட் ஃபுட் வேஸ்ட் வழியாக வந்து இந்த குவானோ வந்து உருவாகும். இது பார்த்தீங்கன்னா சூப்பரான உரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால வந்து வேடந்தாங்கல்ல இருக்கிற அந்த விவசாய நிலம் எல்லாமே ரொம்ப நல்லா செழிச்சு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து வேடந்தாங்கல்ல என்ன மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3-4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பேர்ட்ஸ் வந்து தண்ணி சுற்றுல மட்டும் தான் இருக்கும், அந்த மாதிரி பேர்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெரெஸ்ட்ரியல் பேர்ட்ஸ். அந்த டெரெஸ்ட்ரியல் பேர்ட்ஸ் எல்லாம் லேண்ட்ல மட்டும் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மைனா அந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் லேண்ட்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராப்டர்ஸ்ன்றது இந்த ஈகிள், பிணம் தின்னி பறவைகள் எல்லாமே இருக்கும். அப்புறம் அதையும் தவிர மீதி இன்னும் நிறைய பேர்ட்ஸ் இருக்கு. அதர் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கூகுள்ல. ஸோ அதர் பேர்ட்ஸ் கூட நாங்கள் நிறைய இங்கே பார்த்தோம். வாட்டர் பேர்ட்ஸும் நிறைய இங்கே இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு நாள் ரிலாக்ஸ்டா நல்ல ஒரு வெதர் இருக்கு, இன்னைக்கு ஒரு டே எனக்கு ஆஃப் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான டிராவல் இது. ஒரு கிராமத்துள்ள வழியா தான் வருது. ஸோ இங்க நீங்க வந்து ஒன் ஹோல் டே இங்க என்ஜாய் பண்ணலாம். ஆனா அதுக்கு ஒரு நல்ல வெதர் வேணும். ஒரு பிளசன்ட்ஃபுல் வெதர்ல வந்தீங்கன்னா நீங்களும் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. இந்த மைக்ரேஷன் பேர்ட்ஸ் வந்து ஈஸ்ட் ஏஷியன் அண்ட் ஆஸ்திரேலேஷியன் ஃப்ளைவேன்னு சொல்றாங்க. ஸோ இதோட இந்த வாக்வே முடியுது. இங்க வந்து ட்ரீஸ் எல்லாம் வச்சு இதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு அப்புறம் திரும்ப நம்ம ரிட்டர்ன் ஆகி போக வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க, பெல்ல கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.